இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஜூன் 1 அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த புதிய மலேசிய கடப்பிதழ் ஒத்திவைக்கப்பட்டது. குடிநுழைவுத்துறை அறிவிப்பு. மலேசியாவின் புதிய அனைத்துலக கடப்பிதழானது வரும் ஜூன் 1 முதல் அறிமுகம் செய்யப்படவிருந்த நிலையில் அத்திட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மலேசிய குடிநுழைவுத்துறை இன்று செவ்வாய்க்கிழமை அறிவித்துள்ளது. புதிய கடப்பிதழ் அறிமுகத்திற்கான புதிய தேதியானது பின்னர் அறிவிக்கப்படும் என குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குனர் ஜக்காரியா சாபான் தெரிவித்துள்ளார். கடப்பிதழ் விநியோக சேவைகளானது சீராக வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்காகவும் பொதுமக்கள் அந்த செயல்பாடுகளில் சிறந்த அனுபவத்தை பெறுவதற்காகவும் இம்முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் பொதுமக்கள் தற்போதைய கடப்பிதழ்களை வழக்கம் போல் புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் செல்லுபடியாகும் கடப்பிதழ்களை அதன் காலாவதி தேதி வரை பயன்படுத்தலாம் என்றும் ஜக்காரியா சாபான் அறிவித்துள்ளார். மேலும் புதிய கடப்பிதழ் தொடர்பான தகவல்கள் குடிநுழைவுத்துறையின் அதிகாரப்பூர்வ தளங்களில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் நாட்டின் பயண ஆவணங்களின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தவும் மக்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்கவும் குடிநுழைவுத்துறை தொடர்ந்து உறுதியாக செயல்படும் என்றும் ஜக்காரியா சாபான் உறுதியளித்துள்ளார். மலேசியா இந்தியா இடையிலான இருதரப்பு நட்புறவும் பொருளாதார கூட்டுழைப்பும் இரு நாட்டு மக்களின் நன்மைக்காக தொடர்ந்து புதிய உச்சத்தை தொடும் என்று மனிதவள அமைச்சர் டத்தோசரி ரமணன் ராமகிருஷ்ணன் உறுதிபட தெரிவித்துள்ளார். மலேசியாவிற்கான இந்திய தூதர் மேதகு PN ரெட்டி விரைவில் தனது தூதரக பணியை நிறைவு செய்யவிருப்பதையொட்டி அமைச்சர் ரமணனை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து விடை பெற்றார். இது குறித்து தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் டத்தோசரி ரமணன், இரு நாடுகளும் மிக நெருங்கிய பங்காளிகளாக இருக்கும் வேளையில் இந்த சந்திப்பு வளர்ந்து வரும் எதிர்கால பரஸ்பர உறவு குறித்து பல நல்ல கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வழிவகுத்தது என்றார். மலேசியாவில் பணியாற்றிய காலத்தில் இரு நாட்டு உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல PN ரெட்டி ஆற்றிய சிறந்த பங்களிப்பிற்கும் காட்டிய அர்ப்பணிப்பிற்கும் அமைச்சர் தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மேலும் இந்திய தூதர் வெறும் அலுவல் ரீதியான உறவை மட்டும் பேணாமல் இரு நாடுகளுக்கும் இடையே ஆழ்ந்த மரியாதையையும் நம்பிக்கையையும் கொண்ட ஒரு நல்ல நட்பு பாலத்தை உருவாக்கியுள்ளார் என்றும் அவர் வெகுவாக பாராட்டினார். மக்களுக்கு ஒரு சிறந்த மற்றும் நிலையான எதிர்காலத்தை உருவாக்க ஏற்கனவே இரு நாடுகளுக்கும் இடையே உருவாகியுள்ள இந்த பாலமான நட்புறவை மலேசியா தொடர்ந்து தீவிரமாக முன்னெடுத்து செல்லும் என்றும் டத்தோஸ்ரீ ரமணன் தனது பதிவில் உறுதியளித்துள்ளார். பாங்கி பகுதியில் நேற்று இரவு போலீசாருக்கும் பல கொள்ளை சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் என நம்பப்படும் இரு சந்தேக நபர்களுக்கும் இடையே நடந்த துப்பாக்கி சூட்டில் அவ்விருவரும் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதுகுறித்து புக்கிட் ஆமான் குற்றப்புலனாய்வுத்துறை CID இயக்குனர் M. குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த துப்பாக்கி சூடு சம்பவமானது நேற்று இரவு சுமார் 9:10 மணியளவில் பண்டார் சரி புத்ரா பகுதியில் உள்ள ஜலான்பூர் சியாரான் சரி புத்ரா 2 சாலையில் நடந்ததாக குறிப்பிட்டுள்ளார். சுட்டுக் கொல்லப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் கில்லான் பள்ளத்தாக்கு பகுதிகளில் நடந்த பல கொள்ளை சம்பவங்களில் தொடர்புடையவர்கள் என நம்பப்படுகின்றது. இது குறித்த விரிவான தகவல்களை இன்று நடைபெறவுள்ள செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவிப்பதாக M. குமார் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பெர்சத்து கட்சியின் நடப்பு மற்றும் முன்னாள் உறுப்பினர்களில் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் அக்கட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் ஹம்சா சைனுடின் முன்னெடுத்து வரும் ரீசெட் இயக்கத்திற்கு ஆதரவு அளித்து வருவதாக கூறப்பட்டுள்ள தகவலை மலாக்கா மாநில பெர்சத்து கட்சி மறுத்துள்ளது. இதுகுறித்து மலாக்கா மாநில பெர்சத்து தகவல் பிரிவு தலைவர் ஹிஷாமுடின் அப்துல் கரீம் வெளியிட்டுள்ள தகவலில், மாநிலத்தின் முன்னாள் தலைவர் ரஹீம் தம்பி சிக் வெளியிட்ட இந்த கூற்று உண்மை நிலவரத்திற்கு முற்றிலும் நேர் எதிரானது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய அரசியலில் தொடர்ந்து முக்கியத்துவம் பெற ரஹீம் தம்பி சிக் எடுக்கும் அவசரமான அரசியல் முயற்சிகளில் இதுவும் ஒன்று என்றும் அவர் விமர்சித்துள்ளார். முன்னதாக ரஹீம் தம்பி சிக் வெளியிட்டிருந்த தகவலில், பெர்சத்து கட்சி மீதான நம்பிக்கை இழப்பு காரணமாக சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமான பெர்சத்து உறுப்பினர்கள் ஹம்சா சைனுடினுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் டைப்பிங் சிறையில் 100க்கும் மேற்பட்ட கைதிகள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அந்த சிறையின் உயர்மட்ட நிர்வாக அதிகாரிகள் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று கப்போங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப் எங் வலியுறுத்தியுள்ளார். இத்தாக்குதலில் கைதி ஒருவர் உயிரிழந்த நிலையில் மனித உரிமைகள் ஆணையமான சுஹாக்கம் வெளியிட்ட விசாரணை அறிக்கையானது மிகவும் அதிர்ச்சியூட்டும் வகையில் அவமானகரமானதாக இருப்பதாகவும் லிம் லிப் எங் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக கைதிகளுக்கு எதிராக சிறை அதிகாரிகள் போலீசில் அளித்த புகார்களில் பொய்யான தகவல்கள் இடம்பெற்றிருந்தது கண்டறியப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சிறை அதிகாரிகள் கைதிகளிடம் ஆயுதங்களை பயன்படுத்தி அளவுக்கு மீறிய வன்முறையில் ஈடுபட்டதாகவும் இதை சிறை சுவர்களுக்குள் நடந்த கொடூரமான தாக்குதல் என்றும் லிம்லிப் எங் விவரித்துள்ளார். கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் டைப்பிங் சிறையில் ஹால் பி பகுதியில் இருந்து பிளாக் இ பகுதிக்கு கைதிகளை இடமாற்றும் நடவடிக்கையின் போது சுமார் 60 சிறை காவலர்களால் 100க்கும் மேற்பட்ட கைதிகள் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் கன் சின் எங் என்ற கைதி உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக சுஹாக்கம் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் டைப்பிங் சிறையில் கைதிகள் தாக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய சிறை அதிகாரிகள் மீது குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. சிசிடிவி காட்சிகள் மற்றும் சாட்சிகளின் வாக்குமூலங்கள் மூலம் தவறான செயல்கள் நடந்ததற்கான தெளிவான மற்றும் நேரடி ஆதாரங்கள் இருப்பதாகவும் சுஹாக்கம் தெரிவித்துள்ளது. கோலாலம்பூரில் உள்ள பிரபல தங்கும் விடுதியில் நேற்று அதிகாலை போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் போதைப் பொருட்களுடன் ஓரின சேர்க்கை நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டதாக நம்பப்படும் 51 ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று அதிகாலை 2:35 முதல் 5 மணி வரையில் இச்சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் 21 முதல் 52 வயது மதிக்கத்தக்க 23 உள்ளூர் ஆடவர்கள் மற்றும் 28 வெளிநாட்டினரை போலீசார் கைது செய்ததாகவும் புக்கிட் அமான் போதைப் பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோசரி ஹுசேன் ஒமார் கான் தெரிவித்துள்ளார். மேலும் சம்பவ இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது சுமார் 1,03,070 ரிங்கெட் மதிப்பிலான பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவற்றில் 1.15 கிலோகிராம் திரவ வடிவ MDMA, 284 கிராம் MDMA தூள், 8.56 கிராம் எக்ஸசி மாத்திரைகள், 8.7 கிராம் எக்ஸசி தூள் மற்றும் 11.61 கிராம் கெத்தமின் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட அனைத்து சந்தேக நபர்களும் விசாரணைகளுக்கு உதவுவதற்காக 3 முதல் 6 நாட்கள் வரை தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு அபாயகரமான போதைப்பொருள் சட்டம் 1952 பிரிவு 39B, பிரிவு 31A1, பிரிவு 12(2) மற்றும் பிரிவு 15(1)A ஆகியவற்றின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றது. ஜோஹர் மாநிலம் பக்கன்னானாஸ் பகுதியில் உள்ள ஓர் உணவகத்திற்கு வெளியே கடந்த மே 21ஆம் தேதி அதிகாலை 3:53 மணியளவில் உயிரிழந்த நிலையில் கண்டறியப்பட்ட 22 வயதான அருண்குமாரின் குடும்பத்தினர் அவரது மரணத்திற்கான காரணத்தை கண்டறியும்படி போலீசாரை வலியுறுத்தியுள்ளனர். உயிரிழந்தவரின் உறவினரான 21 வயதான ஜே ராஜேஸ்வரி இதுகுறித்து வெளியிட்டுள்ள தகவலில் 51 வயதான அருண்குமாரின் தந்தை தமது மகனின் மறைவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவம் நடந்த நேரத்தில் அருண்குமாரின் நண்பர்கள் சிலர் அங்கிருந்து தப்பி சென்றதாகவும் ராஜேஸ்வரி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அருண்குமார் நல்ல மனம் படைத்தவர் என்றும் பாரம்பரிய இசைக்கருவியான உரிமை வாசிப்பதில் கடந்த 8 ஆண்டுகளாக ஈடுபட்டு வருபவர் என்றும் ராஜேஸ்வரி தெரிவித்துள்ளார். இதனிடையே இச்சம்பவம் தொடர்பாக 18 முதல் 22 வயதுடைய 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளதாக பொந்தியான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஹட்ஸ்ராட் ஹுசேன் மியோன் ஹுசேன் தெரிவித்துள்ளார். கோலத்திரங்கானு செப்பாட் மிதவை சேமிப்பு மற்றும் சுமை இறக்கம் பகுதியில் பெட்ரோனாஸ் ஒப்பந்த தொழிலாளர்கள் 3 உயிரிழந்த சம்பவத்தில் கடுமையான காயங்கள் காரணமாக அவர்கள் இறந்ததை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். அம்மூவரில் 38 வயதான நிக் ஹஃபிவி அஸ்ரி அபு மஜித் வயிற்றுப் பகுதியில் ஏற்பட்ட கடுமையான காயங்களால் உயிரிழந்ததாக உடற்கூறு ஆய்வு முடிவுகளில் தெரியவந்துள்ளது. அதேவேளையில் 28 வயதான ஃபஸ்வான் ஹக்கீம் புஸ்தமான் கழுத்து பகுதியில் ஏற்பட்ட காயங்களாலும் 38 வயதான அஹ்மத் ஃபிக்ரி
ஜக்ரி ஜக்காரியா நீரில் மூழ்கி இறந்ததும் பரிசோதனைகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக கொலத்திரங்கானு மாவட்ட போலீஸ் தலைவர் அஸ்லி முகமது நூர் தெரிவித்துள்ளார். காயமடைந்த மற்றொரு தொழிலாளியான 37 வயதான தௌஃபிக் ருஸ்லான் கொலத்திரங்கானு சுல்தானா நூர் ஜஹீரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.